வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்ட்ரோலாம் எதுவும் எடுக்கலை. ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோஸ் போட்டுமே. இது வீட்டில் போட்ட ஒரு சிம்பிளான கோலம். இது ரொம்ப நாள் எடுத்து வச்சுருந்த வீடியோவை தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்குமே. மார்க்கெட் போயிருந்தப்போ பட்டாணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதை தான் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்காக இது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் அந்த பட்டாணியெல்லாம் உரித்து அதில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி வெறும் பட்டாணி மட்டும்தான் இருக்கும், தோலோடு இருந்ததில்ல. இங்கே வந்தோன்னே தான் தோலோடு இருக்குது. நம்ம உரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பட்டாணியை உரித்தா கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஒரு டப்பாவில் போட்டு அதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தான் பாக்ஸாக போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ பட்டாணி பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா சமைக்கிறதுக்காக பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நறுக்கியாச்சு. பட்டாணியும் அது கூட போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் நறுக்கியாச்சு. இப்போ வாங்க பண்ணலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட சேமியாவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தா சேமியா பார்த்திங்கன்னா ரெடி ஆகும். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதில் நான் தண்ணி அது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு அதனால வறுத்ததோடு தண்ணியையும் ஊற்றி வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா வடிகட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்து எல்லாமே போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பார்த்தா நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாயுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது எல்லாமே நறுக்கி வச்சுருந்தோம். அதையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியுமே இது கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தான் நான் போட்டேன், முன்னாடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காயோடு நல்லா வேக விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு, காயும் சேர்கிற மாதிரி கொஞ்சம் போட்டு வதக்குனா காயிலையும் கொஞ்சம் உப்பு சாரும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சேமியாவை பார்த்திங்கன்னா ஆற வச்சுருக்கோம். அதை போட்டு தான் இப்போ அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் புதினா இதெல்லாம் போட்டால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேமியா. இது பார்த்திங்கன்னா அட்சய திருதிக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சாமி கும்பிட்லாம். மஞ்சள், குங்குமம், அரிசி, கடுகு, துவரம்பருப்பு, உப்பு, வெல்லம் இதை வச்சு தான் நான் சாமி கும்பிட்ருந்தேன். சாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. பூவெல்லாம் வச்சு இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோம். இது காலையில் எடுத்த வீடியோ தான். சாமி கும்பிட்றப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. அந்த நாள் சூப்பராகவே போணுச்சு. அது போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.